நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோக்கமேலான்னு ஒரு பக்தர். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த காலத்துல அவரை கோவிலுக்குள்ள விடமாட்டா. அப்படி ஒருத்தர் இந்த சோக்கமேலா. தினமும் பாண்டுரங்கன் என்ன பண்ணுவான்னா, நித்தியம் அவரோட வீட்டுக்கு வருவான். ராத்திரி கோவில் எல்லாம் ராத்திரி பூஜை பண்ணிடுவா இல்லையா, சைனஹாரத்தி பெருமாளுக்கு காண்பிச்சு கதவை சாத்திடுவா இல்லையா. பாண்டுரங்கன் காத்துட்டே இருப்பான். எப்படா சைனஹாரத்தி ஆகும், எப்படா சைனஹாரத்தி ஆகும், இன்னும் நாழி ஆகிறதே, நம்ம விட்டுட்டான்னா நேர சோக்கமேலாவோட போய் பேசின்னு இருக்கலாமே அப்படின்னு பாண்டுரங்கனுக்கு ஆசை. சைனஹாரத்தி ஆச்சுன்னா அப்பாடா கதவை பூட்டிட்டான்னு ஓட்டம் பிடிப்பான். குழந்தைகள்லாம் சாயங்காலம் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தா எப்படி விளையாடணும்னு காத்துன்னு இருக்கோமோ அது மாதிரி இவா எப்படா ஆரத்தியை முடிக்க போறா, நம்ம சோக்கமேலா வீட்டுக்கு போலாம், அவனோட சல்லாபம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு பகவான் சோக்கமேலா வீட்டுக்கு போயிடுவான். சோக்கமேலாவோட ராத்திரி முழுக்க பேசிட்டு இருப்பான். அப்புறம் டயத்தை பார்ப்பான். ஐயோ விடிவெள்ளி வந்துடுத்து, பொழுது விடியறது, அங்க எல்லாரும் சுப்பிரபாதத்துக்கு வந்துடுவான், நான் கோவிலுக்கு ஓடணும்னு பகவான் கோவிலுக்கு ஓடுவான். இப்படி ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது சோக்கமேலா ஒரு நாளைக்கு பகவான்கிட்ட சொல்றான், பகவானே நீ நித்தியம் என் வீட்டுக்கு வர என்னோட பேசின்னு இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆக்ஷேபனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? என்ன சோக்கமேலா உனக்கு ஆசை சொல்ல? எல்லாரும் மகாத்வார், கருட மண்டபம், ரங்க மண்டபம்லாம் பாடுறாளே, நீ இருக்கிற வீட்டை நான் பார்க்க வேண்டாமா? நீ எங்க அந்த யோக பீடத்துல இருக்கிறியோ அதை நான் தரிசனம் பண்ண வேண்டாமா அப்படின்னு உடனே பகவான் பார்க்கிறான். வா அப்படின்னு தன்னுடைய யோக மகிமையினாலே அப்படியே கூப்பிட்டு போயிட்டான் சோக்கமேலாவை கோவிலுக்குள்ள. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, பகவானும் சோக்கமேலாவும் கோவிலுக்குள்ள சன்னதியில கர்ப்ப கிரகத்துல உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கான். என்ன பேசினான்னு நமக்கு தெரியல. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா அந்த பேச்சு பேருக்கு. எந்த அளவுக்குன்னா, கார்த்தால பண்டா கதவை திறக்கிற வரைக்கும் உள்ள சோக்கமேலா இருக்கான். அவளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டது. பூட்டின கதவு எல்லா துவாரமும் பூட்டி இருக்கு. உள்ள ஒரு ஆள் உயிரோட உட்கார்ந்துட்டு இருந்தானா எப்படி இருக்கும்? திருட வந்தவனா இருந்தா கதவு உடைஞ்சிருக்கணும். கதவு உடையல, பூட்டு உடையல, திருடுற ஆளும் கிடையாது சோக்கமேலா. சோக்கமேலா எப்பொழுதும் பகவான், பாண்டுரங்கன், விட்டலன், ருக்மணின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஊர்ல எல்லாரும் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கா, பைத்தியம்னு கொடுத்துருக்கா, வேற ஒன்றும் கிடையாது. இது எப்போ பார்த்தாலும் உளறின்னு இருக்கோம். பாண்டுரங்கன்னும் ருக்குமணினும் கனவுல வந்தானும் என் கூட பேசினானும் யாரும் அவனை நம்பல. சோக்கமேலாவோ பாண்டுரங்கனுடைய சன்னிதானத்துல இருக்கான். ஒரு சாமானம் திருட்டு போகல, திருடுற ஆளும் கிடையாது, கதவில்லாம நன்னா பூட்டிருக்கு. ஆனா ராஜாட்ட இந்த செய்தியை தெரிவிச்சிடணும். அது அந்த பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்களுடைய கடமை. அதனால ராஜாட்ட போய் செய்தியை தெரிவிச்சா. ராஜா சொன்னா, பாவம் அவன் சாது, எப்படி உள்ள போனான்னு தெரியல, இது ஒரு விசித்திரமா இருக்கு, ஒரு தண்டனை கொடுக்கணும், ஆனா அந்த தண்டனை ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா. எல்லாருமா சேர்ந்து சொன்னா, அந்த சந்திரபாகா நதி ஓடுறதே இந்த பக்கம் நீ இனிமே வரக்கூடாது, அந்த பக்கம் போயிடுன்னு சொல்லிடும். இந்த பக்கம் வந்தாதானே கோவிலுக்குள்ள நுழைவாயுமே, அதனால நதியை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த சந்திரபாகா நதிக்கு அண்ணண்ட பக்கமா நீ கொட்டா போட்டுக்கும். அதுதான் அவனுக்கு கொடுத்த ஒரு தண்டனை. அவன் ஒன்றும் கவலைப்படல. எங்க இருந்தாலும் அவன் வீட்டுக்கு பாண்டுரங்கன் வரப்போறான், பாண்டுரங்கன் தான் கவலைப்படணும், கிட்டக்க இருக்கா வீடு தூரக்கா இருக்கா அப்படிங்கிறது. சந்திரபாகாவை தாண்டி ஒரு கொட்டா போட்டாச்சு. கொட்டாயில சோக்கமேலா வீடு இருக்கு. ஏகாதசி விரதம் இருக்கும் இல்லையா? ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்? பண்டரி யாத்திரையில இந்த வாரகரி சம்பிரதாயத்திலே ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். தசமி அன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். தசமி அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணணும்னா, நம்ம கண்ணு முழிச்சுண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும். துவாதசி அன்னைக்கு கார்த்தால துவாதசி திதி இருக்கும் பொழுதே பாரண பண்ணணும். ஏகாதசி ராத்திரி 12 மணி வரைக்குமாவது பஜனை பண்ணணும். இதுதான் ஏகாதசியினுடைய விதி. யார் ஏகாதசி அன்னைக்கு அன்னத்தை சாப்பிட்றானோ அவன் புழுவை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு யாராவது சாதுக்களுக்கு அன்னம் போட்டோமானால் அது ரொம்ப பெரிய பலன்.
சாதாரணமா தமிழ்நாட்டில் கூட நிறைய ஊர்கள்லாம் சத்திரம் இருக்கும். அந்த சத்திரத்திலே 30 நாட்களும் சாதம் போடக்கூடிய சத்திரம் உண்டு. சில சத்திரங்கள்ல துவாதசி அன்னைக்கு மட்டும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு எழுதியிருப்பான். துவாதசி அன்னைக்கு யாருக்காவது அன்னம் போட்டா அவ்வளவு பிரயோஜனம். அதுலயும் பாகவதர்களுக்கு, மகான்களுக்கு, சாதுக்களுக்கு அன்னம் போட்டா அவ்வளவு பிரயோஜனம். அதனால அந்த 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 சத்திரங்கள்லாம் தமிழ்நாட்டு கல்வெட்டில் எடுத்து பார்த்தா அதுல துவாதசி கட்டளை சத்திரம் அப்படின்னு எழுதியிருக்கும். துவாதசி கட்டளை அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் பணம் போட்டு வச்சிருப்பா. இப்படிலாம் நடந்திருக்கு. சோக்கமேளா அன்றைக்கு ஏகாதசி விரதம் இருந்து ராத்திரி முழுக்க பஜனை பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு அவன் வீட்டில் யாருக்காவது அதிதி வந்தா, அதிதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா திதி பார்க்காம வரவர்கள் அதிதி. ஏன்னா இன்னைக்கு துவாதசி அன்னைக்கு இன்னைக்கு இவர் வீட்டில் போனால் சாப்பிடலாம், இன்னைக்கு துவாதசின்னு வந்தா திதி தெரிஞ்சுட்டு வரா. திதி தெரியாம வரவர்கள் அதிதி எந்த நேரத்தில் வேணாலும் வருவா. அதிதி தேவோ பவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வந்திருக்கிற அதிதியே தெய்வமானேன்னு. சாதாரண ஒருத்தர் வந்தாலே, ஒரு விருந்தாளி வந்தாலே அவரை தெய்வமா நினைக்கணும். அவர் சாப்பிட்ட பிறந்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு விட்டா பகவானே விருந்தாளியா வந்தா என்ன? சோகமேளா அன்றைக்கு வீட்டில் மனைவி எல்லாம் சமைக்க சொல்றான். துவாதசி இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு விட்டா அகத்திக்கீரையை சமைக்கணும், சுண்டைக்காயை சமைக்கணும், நெல்லிக்காயை சமைக்கணும். அகத்திக்கீரையை நம்ம துவாதசி இன்னைக்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதை தவிர வேற நாள்ல சாப்பிட மாட்டான். அகத்திக்கீரை மரத்தையும் வீட்டில் வைக்க மாட்டான். அகத்திக்கீரையும் வெத்தலை கொடியும் சுத்தி வளரும். வெத்தலை விருட்சத்துக்கு வெத்தலைன்னு ஏன் பேரு அப்படின்னுட்டா அந்த வெத்தலை கொடி இருக்கு இல்லையா, அதுல பூவும் வராது, காயும் காய்க்காது, பழமும் வராது, வெற்று இலை மட்டும் வருவதால் அந்த கொடிக்கு வெற்றலை கொடி அப்படின்னு பேரு. அந்த வெற்றிலை இருக்கு, அந்த வெற்றில வந்து அகத்தி மரத்தை சுத்திண்டு தான் வளரும். அகத்தி மரமும் வெத்தலையும் சேர்த்து 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 வைப்பா. இந்த அகத்திக்கீரைக்கு தமிழ்ல நல்ல பேர். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றதெல்லாம் ஜெரிக்கிறது. ஜெரிக்கலைன்னா டாக்டர்கிட்ட போறோம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஜடாரக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானே அந்த அக்னியா இருக்கேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். அந்த அக்னி இருக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜெரிக்கிறது. ஏகாதசி அன்னைக்கு முழுக்க சாப்பிடாம, தசமி அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம இருந்தா அந்த ஜடாரக்னி உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு தீ மூண்டு இருக்குமா, அதுக்கு ஆகாரம் இல்லையா. இந்த அகத்திக்கீரை போச்சுன்னா அதை அணைச்சுடுமா. அகத்தில் இருக்கக்கூடிய தீயை அணைக்கும் கீரை, அதுக்கு அகத்து தீ அணைக்கும் கீரைன்னு பேரு. அது மருவி அகத்திக்கீரை அகத்திக்கீரைன்னு வந்துடும். அதனால துவாதசி அன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடணும். யார் சாப்பிடணும்னா ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறவா சாப்பிடணும். அது மாதிரி சுண்டைக்காய் சாப்பிடணும், நெல்லிக்காய் சாப்பிடணும். நெல்லிக்காயை ராத்திரியில் சாப்பிடக்கூடாது. யார் வீட்டில் மட்டும் நெல்லிக்காயை ராத்திரியில் சாப்பிடலான்னா, யாராவது அந்த குடும்பத்தில் ஒருத்தர் சந்நியாசம் வாங்கியிருந்தா அவர்கள் குடும்பத்தில் மட்டும் ராத்திரி நெல்லிக்காய் சாப்பிடலாம். வேறு யார் குடும்பத்திலையும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரம். இந்த சோக்கமேளாக்கு என்ன ஆசை வந்தது, இன்னைக்கு துவாதசியா இருக்கே, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சாதம் போடணும்னு நினைச்சான். ராத்திரி ஏகாதசி இன்னைக்கு பாண்டரங்கன் தான் ரொம்ப நாளை பேசின்னு இருந்தானா. சோக்கமேளா அண்ணே பாண்டரங்கனை பார்த்து, பாண்டரங்கா நாளைக்கு துவாதசி தெரியுமே எனக்கு, நிறையா பேர் இன்னைக்கு கோயிலில் ஒரே கூட்டம் பார்த்தேன், ஒன்று பண்ணுறியா என்ன, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரையா? வந்தா போச்சு வந்தா போச்சு. உன் வீட்டுக்கு சாப்பிட வராமல் நான் யார் வீட்டுக்கு, நீ எல்லாம் ரெடி பண்ணி வை, வரேன். சோக்கமேளாக்கு ஒரே குஷி. நெல்லிக்காய் பச்சடி பண்ணணும், சுண்டைக்காயை போட்டு மோர் குழம்பு பண்ணணும், அகத்திக்கீரை பண்ணணும், எப்படி ஒரு துவாதசிக்கு தலிகை பண்ணணுமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. வாசல்ல வந்து பாண்டரங்கனுக்கு எப்பயுமே தனியா இருக்கிறதே பிடிக்காது. அவனுக்கு 4 பக்தாளோட கூட இருக்கணும். ருக்மிணி பொண்ணா இன்னைக்கு எங்க சாப்பாடு, பகவான் சொல்றான் இன்னைக்கு சோக்கமேளா வீட்டுக்கு நீ வரியா? ருக்மிணியும் கூட வந்தா. நாரதர் அந்த பக்கமா வந்தார். நாரதரை கூப்பிட்டார், நீ வரீரா? நானும் வரேன். இந்த பாண்டுரங்கனோட செங்கல்ல நின்னுட்டு இருக்கானே, அந்த செங்கலுக்கு என்ன பேருனா புரந்தர விட்டலன். பாண்டுரங்கன் மாதிரி ஒரு பேர் உண்டு. அந்த செங்கல் தான் புரந்தரன். புரந்தரன்னா யாருன்னா இந்திரன். இந்திரனுக்கு ஒரு பேரு புரந்தரன்னு பேரு. அந்த இந்திரன் ஏன் இங்க செங்கல்லாம் வந்து நிற்கிறான்னா, விருத்ராசுரன் ஒரு அசுரன், பரம பாகவதன் அவன். பாகவதத்துல அவனுடைய கதை வருது. அந்த விருத்ராசுரன் பரம பாகவதோத்தமனை, பரம வைஷ்ணவனான அவனை வதம் பண்ணினதுனால வந்த பாபம் போகிறதுக்காக இன்றைக்கும் பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனுக்கு செங்கல்லாம் அந்த இந்திரன் நின்றுருக்கான். இந்திரனுக்கு ஒரு பேர் புரந்தரன் இருக்கிறதுனால பகவானுக்கு இங்க புரந்தர விட்டலன் அப்படின்னு பேரு. இப்படி நின்றுட்டு இருக்கான் அடுப்புல. ருக்மிணியை கூப்பிட்டான், நான் சாப்பிட போறேன், அவளும் வரேன்னா. அப்போ இந்திரன் பகவானை சேவிக்க வந்தான். நீ வரியா? நானும் வரேன். இந்திரன் வந்தான், ருக்மிணி வந்தான், அங்கிருந்த நாரதர் வந்தார். இவெல்லாம் சேர்ந்துண்டு சோக்கமேளா வீட்டுக்கு சாப்பிட போறா.
சோக்கமேளா வீட்டுல சாப்பிட போகும்பொழுது என்ன ஆச்சுன்னார், சோக்கமேளாக்கு ஒரே சந்தோஷம் தாங்களே, பலகாய் எடுத்து போட்டான், குடிசைதான் எல்லாம் எடுத்து போட்டான். அவ மனைவி சாதம் போட்டுட்டே இருக்கா. சாதம் போட்டுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அடுத்தது சோக்கமேளா அதை போடு இதை போடு, அவளுக்கு அதை போடு. அங்க இந்திரன் வந்திருக்கார் பார், ஏழை பரம ஏழை. பகவான் எதற்கு வசப்படுறான் பார்த்தேலா? பக்திக்கே. இப்படியே போட்டுட்டே இருக்கும் பொழுது இந்த சோக்கமேளா படுத்தின அவசரத்துல அவ மனைவிக்கு ஒரே படபடப்பு, கையும் ஓடலை காலும் ஓடலை. புதுசா 2 பேர் வந்தாலே நம்ம அப்படிதான் இருப்போம். வந்திருக்கிறது இந்திரன், வந்திருக்கிறது நாரதர், வந்திருக்கிறது ருக்மிணி, வந்திருக்கிறது சாட்சாத் பகவான். எப்படி இருக்கும் அவளுக்கு? ஒரு மண்பானையில அப்படியே தயிர் எடுத்துட்டு வந்தா, தயிர் போடுறதுக்காக அவ பட்ட படபடப்புல இவர் படுத்தின பாண்டுல புட்டுன்னு பானையை கீழே போட்டா. தயிர் என்னாச்சு, நான் பாண்டுரங்கன் பீதாம்பரத்தோட சாப்பிட உட்கார்ந்துட்டு இருக்கானா, அவனுடைய பீதாம்பரத்துல எல்லாம் தயிர் அடிச்செடுத்து. தயிர் அடிச்ச உடனே பாண்டுரங்கன் சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டான். அதை லட்சியப்படுத்தல. சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போனா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனா, தாம்பூலங்கள்லாம் கொடுத்தா, விழுந்து சேவிச்சா. அவ போனதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மனைவியை கூப்பிட்டாங்க, அடிக்கிறான் சோக்கமேளா. இனிமே இப்படி பண்ணுவியா? எவ்வளவு விரிவா நான் மாத்துக்க வந்திருக்கான், பகவான் வந்திருக்கா. அவளுக்கு சாதம் போடும்பொழுது உடம்புல ஒரு பயம் வேண்டாம் உனக்கு? எப்படி இப்படி போட்டு, உனக்கு எவ்வளவு அலட்சியம், பானையை போட்டு உடைச்சிட்டிய. பாவம் பாண்டுரங்கன் பீதாம்பரம், அதெல்லாம் தயிர் பட்டெடுத்து அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இது இந்த பக்கம் சந்திரபாகா நதியிலே கோவிலுக்கு பூஜை பண்ண வேண்டிய பண்டாக்கள்லாம் பூஜை பண்றதுக்காக தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ணி மடியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அங்க சோக்கமேளா மனைவியை மிரட்டுறதும் அவ கத்துறதும் இவ காதுல விழறது. வம்பு தானே சும்மா. சோக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்க அங்க? ஏன் அவளை அழ விடுற? ஏன் உன் மனைவி அழறா? அதுவா சாமி, எங்க வீட்டுக்கு பாண்டுரங்க சாப்பிட வந்தா, பாண்டுரங்கனுக்கு சாதம் போடும் பொழுது ஒரு பயம் வேண்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. பாட்டுக்கு ஒரு மண்பானை எடுத்துட்டு வந்தா, தயிரை பொட்டுன்னு கீழே போட்டா, பாண்டுரங்கன் பீதாம்பரம் எல்லாம் பட்டெடுத்து சாமி. அதுக்கு தான் இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு வாட்டி மிரட்டி வச்சாதான் சாமி அடுத்த வாட்டி ஒழுங்கா இருப்பா. இவெல்லாம் கேட்டியாடா அவனை? பாண்டுரங்கனா? யார் வந்தா பாண்டுரங்கனோட? பாண்டுரங்கனோட ருக்மிணி, அப்புறம் நாரதர், அப்புறம் இந்திரன். இவெல்லாம் பேசிக்கிறான். ரொம்ப ஜாஸ்தியா எடுத்து இப்போ இவனுக்கு வர வர மர கழண்டு எடுத்து இவனுக்கு. இவனுக்கு தான் பாண்டுரங்கனை வீட்டுக்கு சாப்பிட வந்தானா, பானையை போட்டானா, உடைச்சானா, என்ன கதை சொல்றா, என்ன பண்ணினானா, இதை பண்டாலாம் அப்படி பேசிட்டு கோவில்ல போய் பாண்டுரங்கனை பார்க்கிறா. பாண்டுரங்கன் பீதாம்பரம் முழுக்க தயிர் இருக்கு. வெளவெளத்து போயிட்டா, அவ நடுங்கி போயிட்டா. அப்போதான் இந்த சோக்கமேளா, ஏன்னா பக்தர்கள் தங்களுடைய அனுபவத்துல பேசுறது பகவத் பக்தனால கூட புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு பகவான் கீழே இறங்கி வருவான். உனக்கு பக்தி இருக்குமானால் எந்த அளவுக்கு நான் உன்னால நம்பவே முடியாத அளவுக்கு, நாஸ்திகனால இல்ல ஆஸ்திகனாலேயே நம்ப முடியாத அளவுக்கு கீழே இறங்கி வருவான். அதுதான் அவனுடைய சௌலபியம். அத்தகைய சோக்கமேளா என்ன பண்ணினான்னா, அவன் ஆசைப்பட்டான், நான் செத்து போனதுக்கு அப்புறமா எங்க இருக்கணும், அந்த பண்டரிபுரம் மகாத்வார் இருக்கே பாண்டுரங்கனுடைய கோவில், அதனுடைய வாசப்படியில என்னுடைய வாசல்ல நுழையிற இடத்துல என்னுடைய எலும்பு இதெல்லாம் புதைச்சாக்க நிறையா பின்னாடி சாதுக்கள் இந்த பண்டரிபுரத்துக்கு வருவா, வார்க்கரியர்கள் வருவா, எல்லாருடைய காலும் என் தலைமையில படும். குலசேகர ஆழ்வார் கேட்டார் இல்லையா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படின்னார். அவராவது படியா இருந்து உன்னுடைய பவளவாயை பார்த்துட்டே இருக்கேன்னார். அதனாலதான் எந்த பெருமாள் கோவில்லையும் கர்ப்பகிரகத்துக்கு முதல்ல இருக்கிற படிக்கு குலசேகர படின்னு பேரு. இவரோ உன்னுடைய மகாத்வாரத்து வாசல்ல என்னை புதைச்சிட்டியானால், என்னுடைய அஸ்தி எலும்பெல்லாம் புதைச்சா வரவாலாம் என் தலைமையில கால் எடுத்து வைப்பாளே. சோக்கமேளா போயிட்டான். சோக்கமேளாவுடைய அஸ்தியை எடுத்துட்டு வரா, அதுல எலும்பெல்லாம் இருக்கு. கோவில்ல அந்த படிக்கட்டு வாசல்ல புதைக்கும் பொழுது சும்மா வராம அவெல்லாம் என்ன பண்றானா, விட்டல் 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 பஜனை பண்ணிட்டு வரா. விட்டல் விட்டல்னு பஜனை பண்ணிட்டு வரும்போது அந்த பானைக்குள்ள எலும்பு வச்சிருக்காளே, கையெலும்பு காலெலும்பு, அந்த எலும்பெல்லாம் என்ன பண்றதா, விட்டல் விட்டல் விட்டல்னு அதுவும் பஜனைக்கு தகுந்த மாதிரி குதிக்கிறதாம். ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு நாமத்தை சொல்றோமோ அந்த நாமம் என்ன பண்ணும்னா உடம்புல ரத்தத்துல ஊறணும், நரம்புல ஊறணும், நாடியில ஊறணும். உடம்பு முழுக்க நாமம் ஊறினாதான் நாமம் சொல்லும்போது மேனி சிலிர்க்கும், கத்கதம் ஏற்படும். அவர்கள் நாமமயமே ஆகிறதுனாலதான் மறைஞ்செல்லாம் போறா, பகவானோட கலந்து போறா. ஆனா அது ஆச்சரியம் இல்லை. ஞானேஸ்வரர் என்னன்னா மனுஷன வேதம் சொல்ல வைக்கல, ஒரு எரும மாட்ட வேதம் சொல்ல வச்சார். இங்கேயோ சோக்கமேளா என்ன பண்ணினா, செத்து போன எலும்பு, எரிஞ்ச எலும்பு, அவர் பாகவதர்கள்லாம் நாம கீர்த்தனம் பண்ணிண்டே வந்தா அதுக்கு ஆடித்தனா அவருடைய உடம்புல அந்த நாம சங்கீர்த்தனம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கணும், ஊறி இருக்கணும். ஆச்சரியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நம்ம அந்த சந்திரபாகால இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, படிக்கட்டோட நேராக வந்தால் அந்த பாண்டரங்கனுடைய வாசலுக்கு வந்து மகாத்வார் அப்படின்னு பேரு. அந்த மகாத்வாருக்கு நீங்க பக்கத்துல பார்த்தேலானால் சோக்கமேலா இருக்கான். சோக்கமேலா ஆசைப்பட்டதுனால அவன் என்னவும் ஆசைப்பட்டுட்டான். பாகவதாலாம் என் தலை மேல காலை வச்சுட்டு போனோம்னு. ஆனா பாகவதாலுக்கெல்லாம் பயமா இருக்கு. அவன் மகாத்மா மேல எப்படி காலை வைக்க முடியும்? கொஞ்சம் தள்ளி அந்த சமாதி இருக்கு, சோக்கமேலா இருக்கான். அங்கேயும் அந்த படத்துல வந்து அவனுடைய வீட்டிலே பாண்டுரங்கன், ருக்குமணி, நாமதேவர், தேவேந்திரன், நாரதர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு சாதம் சாப்பிட்ற அந்த சித்திரமும் அழகா அங்க வச்சிருக்கா. அதை பார்க்கலாம். பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனுடைய கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கறது வந்து அந்த சோக்கமேலாவோட சமாதி. அப்படி ஏறினேல் அப்படின்னுட்டா அங்க ஒருத்தர் இருக்கார். யாருன்னா நாமதேவருடைய சமாதி. நாமதேவரோட எத்தனை பேர் திரும்ப சேர்ந்து அந்த இடத்துல சமாதியா இருக்கா? 14 பேர். நாமதேவருடைய அம்மா, நாமதேவருடைய அப்பா, நாமதேவருடைய பையன், ஜனாபாயி எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த மகாத்வாரத்துல போகக்கூடிய படிக்கட்டுல சமாதியா இருக்கா. நீ அந்த படிக்கட்டுல அங்க சின்னதா நீங்க கார்த்தால பார்த்தே இல்லாத, அதுக்கு பக்கத்துல வந்து அந்த இடத்துல சின்னதா அந்த விவரங்கள் எழுத வச்சிருக்கு. அங்க அழகா ஒரு நாமதேவருடைய ரூபம் இருக்கும். பக்கத்துல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல எந்த 14 பேர் அந்த இடத்துல சமாதி ஆயிருக்கா அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கா. அந்த போர்டுல இன்றைக்கும் பார்க்கலாம். அப்ப இந்த சந்திரபாகாலேந்து நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பி வந்தோமானால் ஆனந்தமா எங்க பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம், அந்த பகவானுடைய பக்தி சம்பந்தப்பட்ட கடைகள். அதை தாண்டி இந்த மகாத்வார்ல வந்தா அப்படியே அகண்டமான கீர்த்தனம். அங்க பார்த்தா சோக்கமேலா, அடுத்ததா பார்த்தா நாமதேவர் இருக்கக்கூடிய படிக்கட்டு. அந்த மகாத்வாரை தாண்டி போனாமானால் அங்க இருக்கக்கூடிய ரங்க மண்டபம், கருட மண்டபத்தை தாண்டி யோக பீடத்திலே பாண்டுரங்கன் ஆச்சரியமா நமக்கு சேவை சாதிச்சுன்னு இருக்கான் அப்படின்னுட்டா. அந்த ரங்க மண்டபத்திலையும் கருட மண்டபத்திலையும் அவ்வளவு சத்சங்கள், அவ்வளவு மகான்கள். இந்த பண்டரிபுரத்துல இருக்கிற பாகவதாலாம் சொல்றா, நாங்க கோவில்ல நின்னுண்டு பாண்டுரங்கனை பாடுறதுக்கு ஆசைப்படலே, மகாத்வாரத்துல இருந்துட்டு பாட போறோம். அவர்கள்லாம் கருடபாரி மகாத்வாரினே பாடுறா. ஏன் மகாத்வாரியில நின்று, அதாவது பாண்டுரங்கனுடைய கோவில் வாசல்ல நின்னுண்டு நாங்க பஜனை பண்ண போறோம், பஜனை பண்றது தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு பாடுறா. ஏன் கோவிலுக்கு உள்ள போய் பஜனை பண்றதை காட்டிலும் இந்த வெளியில நின்னுண்டு பஜனை பண்றதை அவர்கள் விரும்புறா அப்படின்னா, கோவிலுக்குள்ள பஜனை பண்ணினா பகவான் மட்டும்தானே கேட்பான். நாம அவ கேட்கறதுனால பகவானுக்கு ஏதாவது புண்ணியமா? இல்லை. நான் வாசல்ல நின்னுண்டு பஜனை பண்ணினேனானால் என்ன, நான் பகவானும் கேட்பா. இந்த கோவிலுக்கு வராம வாசலோட போறா இல்லையா, அவ காதலியும் இந்த நாம கீர்த்தனம் விழும். அதனால அவர்களுக்கும் பக்தி வரும், அவர்களும் கரையேறுவா. அப்படிங்கிறதுனால குருவனுடைய லட்சணம் என்னன்னா, ஒரு பீடாதிபதி இருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. அந்த பீடாதிபதி பார்த்தார், எனக்கு அடுத்துதான் இங்க யாரையாவது ஒருத்தர் வச்சுட்டு தானே அவர் சித்தி ஆகணும், யாரை வைக்கிறதுன்னு ஒரு 10 சிஷ்யனை கூப்பிட்டார். ஒன்று அடுத்துதான் செலக்ட் பண்ணா என்னப்பா பண்ணுவேன், நான் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு கார்பஸ் ஃப்ரெண்டை வந்து இன்னும் கொஞ்சம் நன்னா ரைஸ் பண்ணுவேன், நீ போயிட்டு வா. நீ வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னார். நிறைய காட்டேஜஸ் கட்டி போடுவேன், நீ போயிட்டு வா. அடுத்தது நீ வந்தா நீ என்ன பண்ணுவ, எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கனகாபிஷேகம் பண்ண சொல்லுவேன், நீ போயிட்டு வா. அடுத்துதான் ஒருத்தன் வந்தான், நீ என்ன பண்ணுவே அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணினான்னா, அந்த தோட்டத்துல ஒரு கண்ணுக்குட்டி தனியா இருந்தது, பசுமாடு தனியா இருந்தது. கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்டான், அது பசுமாட்டு கிட்ட போச்சு. குருநாதரை பார்த்து சொன்னா, நான் இதை தான் பண்ணுவேன். என்னன்னா, பகவானை அடையணும்னு தவிக்கிற ஜீவன்களை பகவானை அடையறதுக்கு வழி காண்பிப்பேன். அந்த கண்ணுக்குட்டி தாய் பசுவை அடையறதுக்கு தவிக்கிறது இல்லையா, அதை அவிழ்த்து விட்டு காண்பிச்சான் இல்லையா. அப்ப குரு சொன்னார், நீ தான் இந்த பீடத்துல உட்கார்றதுக்கு லாயக்கு. அது மாதிரி என்ன அப்படின்னுட்டா, குருங்கிறவர்கள் யாரு, சாதுக்கள்னா யாருன்னா தன் கரையேறத்துக்கு வழி தேடுறது மட்டும் இல்லை, அவர்கள் எல்லாம் இந்த அபங்கங்கள் மூலமா நமக்கு தான் உபதேசம் பண்ணியிருக்கா. பகவானுக்கு இந்த அபங்கள்னால என்னவென்றிருக்கு, நாமத்தினுடைய மகிமையை சொல்றான், க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை சொல்றான், தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்றான், சாதுக்களுடைய மகிமையை சொல்றான். அந்த சாதுக்கள்னா யாருன்னு அவர்கள் சொல்றா, பகவானுடைய நிழல் சாதுக்கள். ஒரு மனுஷன் நடந்து போனா அவனுக்கு சாயை நிழல் வருது இல்லையா, அது மாதிரி பகவானுடைய நிழல் தான், சாயை தான் சாதுக்கள். அந்த சாதுக்கள் தான் பகவான் அப்படிங்கிறத தன்னுடைய அபங்கங்கள்ல திருப்பி 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 சொல்றா. இந்த பண்டரிபுரத்திலே பாண்டுரங்கன் அப்படி வந்து இந்த பக்தர்களோட எப்படி எப்படியெல்லாம் விளையாடின்னு இருக்கான்றத ஒன்று ஒன்றா பார்த்தோமா. இன்றைக்கு சோக்கமேலாவோட எப்படி விளையாடினான் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலே 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 அது மாதிரி எந்தெந்த பக்தர்களோட விளையாடின்னு இருக்கானோ அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரப்போகிறோம். जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि।
जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम